ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்சிஇஆர்டி சிபிஎஸ்சி அதில் மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2 கிளாஸ் 12 அதில் எக்ஸசைஸ் நம்பர் 9.3ல் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். சால்வ் பண்ணி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோ நம்பர்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 3 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது என்னென்னா dy by dx plus y plus 1 where y is not equal to 1. Find the general solution. ஓகேவா? கொடுத்தது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இந்த எக்ஸசைஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். வேரியபிள் செப்பரபிள்னால் என்ன? போன வீடியோவில் கூட நம்ம இதை பார்த்தோம். இதனால நான் இல் ரிப்பீட் இட் அகெயின். ஒரே மாதிரி இருக்க வேரியபிள்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு we are going to integrate. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கேன் வி டூ இட்? பண்ணலாமா? இப்போ நம்ம எல்லாம் இதை கொண்டு வரதுக்காக இங்கே ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இந்த ஒய்யை நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு we are going to integrate. அவ்வளோதான். the problem is done. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? வில் ரைட் தி சொல்யூஷன் எழுதிக்கலாம். அப்புறம் கொடுத்துருக்க கொஸ்டினே நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷன் given the question dy by dx plus y is equal to 1. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா y is equal to what அப்படின்னு நம்ம எழுதினா போதும். y is equal to some function எழுதினா போதும். அதான் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா y இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் நான் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ dy by dx என்ன பண்ணுறேன்? 1 மைனஸ் ஒய் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இந்த ஒய்யை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இப்போ ஐம் கோயிங் டு ரீஅரேஞ்ச். dx அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். 1 மைனஸ் ஒய்யை கீழே எடுத்துகிட்டு வந்துடுது. ஓகே, ஃபைன். ஸோ dy by 1 மைனஸ் ஒய் dx அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ நான் என்ன சொன்னேன்? அடுத்து என்னடா பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு செட்டுக்கு ஒன்று லெஃப்ட் சைடாக ரைட் சைடு கொண்டு வந்துடுதோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? எஸ், இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணிக்கலாமா? சரி. இப்போ இன்டகிரேஷனில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்டு? கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்தால், அதாவது டினாமினேட்டரில் இருக்க ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா லாக் ஆஃப் மாட் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ 1 மைனஸ் ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எனக்கு என்ன வருது? -1 வருதா? சார் -1 இல்லையே நீங்கள் நினைக்கலாம். அதனால் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நான் பண்ண போகிறேன். நான் இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன், வெளியிலேயே ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். பண்ணிக்கலாம்ல? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஏற்கனவே இருந்த ப்ளஸ்ஸை தான் இப்படி மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? ஹவு கேன் யூ ரைட் இட்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுனா லாக் ஆஃப் மாட் 1 மைனஸ் ஒய் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. ஆர் யூ டன்? எஸ், பண்ணியாச்சா? ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு ரீஅரேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ லாக் ஆஃப் நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி நம்ம எழுதலான்னா இங்கே இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். லாக்னு ஒன்று கீழே ஒன்றுமே இல்லாட்டி நம்ம லாக் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ என்னென்னா பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ அதை மாதிரி இங்கே நான் யூஸ் பண்ணும் பொழுது நான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டுமா? ஐ வில் டேக் திஸ் ஃபங்க்ஷன். இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. கேன் யூ கோ டு த நெக்ஸ்ட் பேஜ்? ஓகே. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த பேட்டர்னில் எழுதும்போது இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1 எழுதலாமா? இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ இந்த -1 அந்த பக்கம் எடுத்துதான் +1. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இந்த இது பேஸ்
சேமாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணலாமா? அப்படின்னா பவர்ஸ் ஆட் ஆகிருக்கு. அப்படின்னா பேஸை நம்ம தனியாக பிரித்து நம்ம கேன் வி டூ இட். அப்படின்னா இங்கே என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும்? வாட்ஸ் த மாடிஃபிகேஷன் தட் வி ஹேவ் டு டூ? இ பவர் சி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எழுதலாம்ல? ஸோ சி இஸ் அ கான்ஸ்டன்ட்னா ஒரு நம்பர். ஈங்கிறது ஆயிலர் நம்பர். ஸோ ஈங்கிறது ஆயிலர் நம்பர், சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். எ நம்பர் பவர் நம்பர் இஸ் அ நம்பர். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டன்ட். அதை ஏன்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ டேக் எடுத்துக்கலாம். ஏ போடணுமாங்கிறத விட நம்ம ஏ தான் போடணும், கே கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ எஸ், திஸ் இஸ் அவர் ஜென்ரல் சொல்யூஷன். ஏன் ஜென்ரல் சொல்யூஷனுங்கிற வேர்டை பயன்படுத்துகிறோன்னா அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம ஒரு டெஃபினட் நம்பர் கொடுக்காதனால இதுக்கு பேர் என்ன? ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். நன்றி, பை. லைக், சப்ஸ்கிரைப் ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு மேக் அஸ் மோர் வீடியோ. அது எங்களை மோட்டிவேஷன் பண்ணி இன்னும் அதிக வீடியோ மேக் பண்ண உதவும். நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்ல. ஓகே, தேங்க்யூ, பை.